உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. வாக்குப்பதிவு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதனுடைய முடிவுகளை 4ஆம் தேதி தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான நிலையில் பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் ஆட்சியை தக்க வைக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் தாவேகா கூட ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில திமுக அதிமுக தாவேக எதன் அடிப்படையில் தாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நம்புறாங்க என்பது ஒரு கேள்வியா எழுந்திருக்கிறது. இந்த தேர்தல் களம் மிக முக்கியமான ஒரு 4 மணி போட்டியா மாறி இருக்கிறது. இந்த முடிவுகளில் யார் ஆட்சியை தக்க வைக்க போறாங்க, மீண்டும் ஆட்சி அமைப்பாங்களா, இல்ல புது வரவா வந்திருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்குமா என்ற கேள்விகளாம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். முதல்ல நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், ராஜேஷ் அண்ட் ஜெரி 3 பேருமே இணைய இருக்கிறாங்க. முதல்ல பாரி கார்த்திக், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான முடிவுகள் திமுக தான் ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் இதுவாக இருக்கக்கூடிய நிலையில திமுக எதன் அடிப்படையில தாங்க மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நம்புறாங்க? வணக்கம் ஷாம். ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சி எதிர்கட்சிகளுடைய குறைகளை கூறி ஆட்சி அமைப்பிற்கான வாய்ப்பை பொதுமக்களிடத்தில் பிரச்சாரமாக வைப்பார்கள். ஆனால் திமுக இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் 200 தொகுதிகளை இலக்கு என்ற அடிப்படையில் திமுக தன்னுடைய பிரச்சார வியூகங்களை துவங்கி பிரச்சாரத்தையும் மேற்கொண்டது. இந்நிலையில் அதிமுக மற்றும் பாஜக உடனான அந்த குற்றம் சாட்டி ஓட்டு பெறுவதை விட தான் இந்த 5 வருடங்களில் செய்த மக்கள் நல திட்டங்களை எடுத்து கூறி அதன் மூலியமாக தான் வாக்கு சேகரித்தார்கள். அதைத்தான் திமுக மிகப்பெரிய அளவுக்கு பிரதானமாக நம்பியது. குறிப்பாக திமுக இந்த முறை ஆட்சியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மகளிருக்கான இலவச பேருந்து பயணம், அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் தமிழகம் முழுக்க 1,33,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கியிருக்க அந்த திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்றும் தொடர்ச்சியாக அரசினுடைய நடவடிக்கைகள் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க வேலைவாய்ப்புகளை பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக்குரிய ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கிறது, வேலைவாய்ப்பின் மிகப்பெரிய சந்தையாக இந்திய அளவில் உருவாகி வருகிறது என்பதை உள்ளிட்ட தமிழக அரசுடைய சாதனைகளை விளக்கி கூறிதான் முக்கியமாக இந்த தேர்தலை சந்தித்தார்கள். எதிர்க்கட்சிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அடிப்படையில் அவர்கள் களத்தில் நின்றது இந்த 5 ஆண்டுகளில் திமுக எடுத்து வைத்த சாதனைகள் அடிப்படையிலும் அது மக்கள் நல பணித்திட்டங்களாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததன் அடிப்படையிலும் தான் தொடர்ச்சியாக இந்த வாக்கு கேட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் திமுக 200 தொகுதிகளை எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, தமிழக கட்சிகளில் மிக பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பல கட்சிகளை ஒருங்கிணைத்து திமுக கூட்டணி இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 2017 முதல் தேமுதிகவை தவிர 2017 முதல் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், தற்போது நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என 4 பொதுத் தேர்தல்களில் இந்த கூட்டணி போட்டியிடுகிறார்கள். அதில் 3 தேர்தல்களில் மிகப்பெரிய அளவிற்கு 80% அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அதை ஒரு முக்கியமாக ஒரு காரணமாக காட்டி நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம், அதன் அடிப்படையிலே மீண்டும் மக்கள் நலப்பணி திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். தற்போது இருக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் 2000 அதிகமாக கொடுப்போம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் பல்வேறு வாக்குறுதிகளின் அடிப்படையில் தான் திமுக அரசு மீண்டும் தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றும் கூறுகிறார்கள். மேலும் மகளிர் திட்டங்களை அதிகமாக செயல்படுத்திய திமுக அரசு வருகின்ற தேர்தலுடைய வாக்குறுதியாக, அதாவது நடந்து முடிந்த தேர்தலுடைய வாக்குறுதியாக ரூபாய் 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் என்று ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். எனவே இதுபோன்ற மக்கள் நல திட்டங்களை அடிப்படையாக வைத்தான் திமுக இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றுவிடுவோம். அதே நேரத்தில் நாங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த மக்கள் நல திட்டங்கள் கூடுதலாக பொதுமக்களை சென்றடையும். எனவே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு, முக்கியமாக மகளிருடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட அந்த 5 ஆண்டு கால ஆட்சி தற்போது திமுகவால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 என்ற பெயரில் அவர்கள் அடுத்த கட்ட 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் நிகழ்த்த இருக்கக்கூடிய அந்த ஆட்சியின் பல்வேறு
விஷயங்களையும் தொகைகள் தொடர்ச்சியாக பட்டியலிட்டு தான் இந்த முறை வாக்கு சேகரித்தார்கள். அதன் அடிப்படையிலே திமுக 200 தொகுதியில் இந்த முறை வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே போல திமுக மற்றும் அதிமுக, தாவேக என 3 கட்சிகளும் சமபலத்தில் களத்தில் இருப்பதன் காரணமாக அதிகபட்சமாக தமிழகம் முழுக்க 200 தொகுதிகளில் சராசரியாக 100 முதல் 2000 வாக்குகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. 200 தொகுதிகளில் சராசரியாக 100 முதல் 2000 வாக்குகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக வெற்றி எந்த சூழலும் எந்த கட்சிக்கும் மாறி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பெரும்பான்மையான ஏஜென்சிகள் கூறினாலும் கூட அதனுடைய எண்ணிக்கை என்பது 120, 130 தான் இருக்கிறது. எனவே இதன் காரணமாக புதிதாக வந்த தாவேகா மிகப்பெரிய அளவிற்கு வாக்கு வங்கி இந்த முறை வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சராசரியாக 1 கோடி வாக்குகள் வாங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 4,77,00,000 பேர் வாக்களித்தாலும் கூட 1 கோடி வாக்குகள் தாவேகா வாங்கிவிட்டால் மீதம் இருக்கக்கூடிய 3,77,00,000 வாக்குகள் தான். அதில் அதிபெருமையாக 2 கோடி பெரும் கட்சிகள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த 2 கோடி பெற்றாலும் கூட 234 தொகுதியும் சராசரியாக 2000 வாக்குகள் மட்டுமே இந்த வெற்றிக்கான ஒரு காரணமாக இருக்கும். எனவே அதன் அடிப்படையிலே திமுக இந்த முறை மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று அவர்கள் உறுதியாக தங்களுடைய மக்கள் நல பணித்திட்டங்கள் அடிப்படையில் கூறுகிறார்கள். ஷாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பெரும்பான்மையான கட்சிகளுக்கு பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என சொல்லியிருக்கக்கூடிய நிலையில திமுக எதன் அடிப்படையில் இதை நம்புறாங்க என்ற கேள்வி எழுந்திருந்தது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டும். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.